ஜங்கிலி புங்கிலி கதவை தர பேர் ரொம்ப கேட்சியானது. ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமே வந்து மர்மரிங் சாங்ஸ் எல்லாமே. ஹவு டு யூ கெட் இன் டு திஸ் ப்ராஜெக்ட்? எப்படி அதுவும் ஏ ஃபார் ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எப்படி உள்ள வந்தீங்க? ஆக்சுவலி இது வந்து அட்லி தான் வந்து எனக்கு பேரை ரெஃபர் பண்ணி விட்டவர். அண்ட் அட்லியோட முகப்புத்தகம் ஷார்ட் ஃபிலிமுக்கு நான் வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருந்தேன், மியூசிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போலேருந்து எனக்கு வந்து நல்லா தெரியும் அவரை. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 இயர்ஸ் நான். ஸோ வி பின் குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதை தாண்டி வந்து இந்த மாதிரியான ஒரு படம் வந்து நான் பண்ணதில்லை இது வரைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபைண்ட் இட் வெரி நெசசரி ஃபார் மீ டூயிங் அ கமர்ஷியல் மூவி. ஏன்னா வந்து இது வரைக்கும் நான் பண்ண மூவிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஐதர் கண்டென்ட் ட்ரிவனாக இருக்கும், இல்லைனா வந்து கல்ட் அந்த மாதிரி ஜோனில் இருக்கும், இல்லைனா வந்து ரொம்ப பிஸாராக இருக்கும், வியர்டான மூவிஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ மெயின் ஸ்ட்ரீமான மூவி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நெசசரியான ஒரு விஷயம் அது. ஸோ அதுக்கு அட்லி தான். சார், சங்கிலி புங்கிலி கதவை தர இந்த மியூசிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரிட்டி ஆல்பம் தான். அது எப்படி, இது ப்ரீ பிளான்டா? ப்ரீ பிளான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த மாதிரியான செலிப்ரிட்டிஸ்லாம் வேணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனால் யார் வந்து ஒத்துப்பாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் லைக் எப்படின்னா, கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து சடனாக ஒரு தாட் வரும். லைக் நான் ஐக் கிட்ட சொல்லுவேன், மச்சி இது வந்து சிம்பு பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னா அவன் ஒரு செகண்ட் யோசிப்பான், சிம்புவா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன், அப்படியே ஃப்ளோலேயே போயிட்டுருப்பேன். ஸோ சிம்புக்கு ஏற்ற மாதிரி கம்போசிஷன்லேயே போயிட்டுருக்கோம். கடைசியில் வந்து லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து எப்படியும் வந்து இறக்கிட்டான் சிம்புவை. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது தான். அண்ட் அட்லி வந்து ஜிவி பிரகாஷ் அண்ட் அனிருத்துக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ அவங்க எல்லாருமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி பண்ண கம்போசிஷன்ஸ் தான். லக்கிலி ஐ காட் எவ்ரி ஒன். இதில் கங்கை அமரன் சார் எப்படி அந்த சாங்கு நீங்கள் எப்படி ஒரு சூஸ் பண்ணீங்க? எப்படி யூ ஹேட் தட் தாட்? அதை எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஆக்சுவலி அது வந்து நெக்ஸ்ட் டு அனிருத் சாங் வந்து அந்த கட்டதுரைக்கு வந்து அது என் ஃபேவரட் சாங்கு. அது எப்படின்னா, இளையராஜா சார் வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்து அந்த 70ஸ்லேயும் 80ஸ்லேயும் ஒரு டியூன் ஸ்டைல் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரியான டியூன்ஸ் நிறையா கேட்டேன். அண்ட் அந்த ஜோனில் கொஞ்சம் ஃபோக்காக போனால் இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலை எடுத்து கம்போஸ் பண்ணது. பட் இப்போது 2017 ட்ரெண்டிங்காக இருக்கணும்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் அந்த குட்டி குட்டி இடிஎம் விஷயம்லாம் வந்து போட்டு we did not want அந்த டியூன் எங்கேயுமே தொலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த மாதிரியான ஒரு ரஸ்டிக் வாய்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கங்கை அமரன் சார் கூப்பிட்டோம். சார், இப்போ எந்த சாங்கை ஜீவா சாரை பாட வைக்கலான்னு இருந்தீங்க? நான் வந்து ஆக்சுவலாக கட்டதுரைக்கு சாங் ஐதர் அது போகலாம், இல்லைனா வந்து சங்கிலி முங்கிலி தீம் ட்ராக் வந்து பாட வைக்கலாம். ஏன்னா ஜீவா சூரி காம்போலனா வாய்ஸ் 2 பேரும் பாடினாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. பட் தென் ஹிப்ஹாப்புன்ற ஒரு ஜானருக்கு வந்து ஏற்ற ஆள் வந்து பார்த்திங்கன்னா பிரேம்ஜி அமரன் தான். ஸோ அவர் ரேப் பண்ணுற மாதிரி யாரும் பண்ண முடியாது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் அண்ட் அருண்ராஜாவில் போயிட்டோம், அந்த காம்போவில் போயிட்டோம் நாங்கள். கண்டிப்பாக அருண்ராஜா அண்ட் பிரேம்ஜி அவங்க சேர்ந்தாங்கனாலே கண்டிப்பாக அந்த ரெக்கார்டிங் பயங்கர கலகலப்பாக இருந்திருக்கும், பயங்கர கலாய்ஸ்லாம் நிறையா இருந்திருக்கும். எனி இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட்ஸ்? இது ஆக்சுவலாக வந்து பிரேம்ஜி வந்து நார்மலாக பாட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு செக்ஷனில் வந்து ஏதோ ஒரு டிஸ்கஷன் வந்து கபாலி படத்தை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அவர் அப்படியே ப்ரோ இங்கே வந்து ஏதாவது ரேப் பண்ணுங்க அப்படின்னு, நாங்கள் திரும்ப வந்துட்டோன்னு சொல்லு அப்படியே ஆரம்பித்தார். நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டோம் நாங்கள் படத்தில். ஸோ அதுக்கு காப்பிரைட்ஸ் வந்து பிரேம்ஜி சார். ஆமாம், டெஃபினெட்லி பிரேம்ஜி தான். ஏக் காவுமே எப்படி இந்த லிரிக்ஸ்லாம் எப்படி, அதாவது ஜென்ரலாக வந்து ஒரு கூட்டத்தில் பசங்க உட்காந்து கலாய்ச்சா என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பிடிச்ச லிரிக்ஸாக போட்டிருக்கீங்களே, எப்படி இது? அது வந்து ஆக்சுவலாக அது வேணுன்ட்டே தான் பண்ணது. லைக் இட் வாஸ் அ கான்ஷியஸ் டெசிஷன். ஐக்கோட கால் தான் அது. ஸோ பாவிஜய் சார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிரிக்ஸ் எழுதி கொடுத்துருந்தாரு, ரொம்ப பொய்டிக்காக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் நாங்கள் எடுத்துருக்கிற சீன் வந்து ரொம்ப கலாயாக எடுக்கிற மாதிரி பிளானில் இருந்தோம். ஸோ ஐக் வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி போங்க, ஒரு 3-4 ஆப்ஷன் கொடுத்தாரு. எல்லாத்தையுமே வந்து வேறேன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஏக் காவுமே இது ஓகேவா ஜி ஆமாம் அப்படி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அது ஏக் காவுமே கிசான் ரகுதாத்தா கற்றுக்கிட்ட மொத்த விதியும் இறக்கிட்ட ஃபுல்லாக. இது எப்படி இருக்குன்னா, லிரிக்ஸ் எப்படி போய் தேடுறீங்க நாங்கள் யோசிக்கிறோன்னா, ட்விட்டர் ஆன் பண்ணி அதில் என்னென்ன வார்த்தைகள் என்னென்ன பேஜ் ட்ரெண்டிங் போகுதுன்னு பார்த்துட்டு அந்த வார்த்தைகள்லாம் எடுத்து லிரிக் ஆக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லாமே வந்து ஜெனுவினாக வந்து கதைக்கும் பர்ஃபெக்டாக உட்காந்துரும். சங்கிலி புங்கிலி கதவை தரல பிரேம்ஜி பாடியிருக்காரு, அருண்ராஜா காமராஜ் பாடியிருக்காங்க. அந்த சாங் லிரிக்ஸ் உருவான விதம் பற்றி எனக்கு சொல்லுங்களேன்.
ஆக்சுவலாக அது வந்து எழுதினது வந்து முத்துக்குமார் சார். அண்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அவர் ஆக்சுவலாக ஒன் ஆஃப் ஹிஸ் லாஸ்ட் ஒர்க்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா லிரிக்ஸ் வாங்க போயிருந்தோம், அன்றைக்கி வந்து அவரால் எழுந்திருக்க கூட முடியல. பட் பெட்டில் அவர் படுக்கையாகவே வந்து வேர்ட்ஸ் சொல்கிறேன் எழுதிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். என்ன பாட சொல்லுவார் அண்ட் நான் பாடுவேன். அப்படியே ஒரு 2 minutes யோசிப்பார். யோசிச்சுட்டு தினேஷ்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், அவர் தான் எழுதிட்டு இருந்தார். ஸோ நிறைய திட்டு கூட வாங்கியிருக்கான் அவர், நான் முத்துக்குமார் சார்கிட்ட. ஸோ அது வந்து அவர் சொல்லுவார், இவன் எழுதிப்பான். அண்ட் அங்கேயே பக்கத்துலேயே ஐக்கு வந்து சார் இதுக்கு வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட் கிடைக்குமா, டக்குன்னு எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பார் ஆல்டர்னேட்ஸு. ஸோ அப்போ தான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தேன் எப்படி ஒரு லிரிக்ஸ் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக நான் அப்போ தான் நான் பார்த்தேன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது. ஸோ தட் வாஸ் அ வெரி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரீசெண்டாக வந்து உங்கள் ஆல்பம்ஸ் குற்றம் 23, ஜில் ஜங் ஜக், உங்களோட ஆல்பம்ஸ் கூட சங்கிலி பூங்குழி கதவை தவிர இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணால் எப்படி பண்ணுவீங்க? ஆக்சுவலி இது வரைக்கும் நான் வந்து பண்ண மியூசிக் வந்து ரொம்ப சூஸியாக இருக்கும், ரொம்ப பெக்யூலியராக இருக்கும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மியூசிக் வந்து எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணுன்ற ஒரே ஒரு மைண்ட் செட் தான் இருந்தது எனக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து யாருக்கு நம்ம மியூசிக் பண்ணுறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து இப்போ ஊர் சைடில் இருக்கிறவங்களுக்கும் என்னோடய மியூசிக் வந்து ரீச் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த லாங்குவேஜை நான் புரிஞ்சுக்கணும், அவங்களோட டெய்லியான அந்த பேசிக் அவங்களோட குவாலிட்டியை நான் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் நான் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஃபோக் தான், ஃபுல்லாக சவுத் இண்டியன் ஃபோக்காக இருக்கும் கம்ப்ளீட்டாகவே. அண்ட் அந்த கட்டதுரைக்கு சாங்லாம் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக வந்து ஒரு இந்த கொங்கு நாடில் வந்து இது பண்ணுவாங்க, அந்த கும்மி அந்த ஸ்டைல். அது ஆக்சுவலாக அந்த ஸ்டைலை வந்து ஒரு 4x4 ஒரு நார்மல் நடையில் வந்து நான் அதை அடாப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன ரிசர்ச் ஒர்க்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட மெயின் குறிக்கோள் என்னென்னா இந்த படத்தை மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் ரீச் எவ்ரி ஒன். அண்ட் யாருக்குமே வந்து ஒரு எல்லாருக்குமே பிடிக்கணும் மெயினாக, அதுதான் வந்து மெயின் எய்ம்.